படத்துடைய ஆடியோ லான்ச்க்கு வந்திருக்கீங்க. சொல்லுங்க சார், எப்படி ஃபீல் பண்றீங்க? தோழா என்று சொல்லும்போது நட்புக்கு இலக்கணம், உயிர் காப்பான் தோழன்னு சொல்லுவாங்க. இந்த விழாவில் மொத்தத்தில் எல்லாமே ஒரு உண்மை 7 லட்சம் போட்டு காட்டத்தான் செய்கிறது. ஆம், ஆந்திராவுக்கும் தமிழுக்கும் ஒரு பாலம், ஒரு தோழன். அந்த தோழனாக சகோதரர் நாகார்ஜுனாவும் தம்பி கார்த்திக்கும் இணைந்து 2 நாட்டுக்கும், தமிழ்நாட்டுக்கும் தெலுங்கு தேசத்துக்கும் ஒரு பெரிய பாலமாக தோழாவை தந்திருக்கிறார்கள். சொல்லப்போனால் சூர்யா தம்பி எனக்கு சொல்லிச்சு, அதாவது உதயம் படம் முதல் நாகார்ஜுனா நடிச்ச படம், 100 நாள் வெள்ளி விழா கொண்டாடிய படம். தேவி பாலாவில் அவ்வளோ பெரிய விழா எடுத்து மிக பிரமாதம் அந்த படத்தை நான் தான் வெளியிட்டேன். அந்த நாகார்ஜுனா வந்திருக்கும் பொழுது கஸ்தூரியில் பார்த்த அந்த பல நினைவுகள் தான் எனக்கு ஞாபகம் வருது. அதுக்கு சுரேஷ் சக்கரவர்த்தி ஒரு பெரிய பாலமாக இருந்தார். அந்த தோழா இந்த தோழா மாபெரும் வெற்றி அடையும். செவி குளிர சிந்தை மகிழ மிக உயரிய கலைப்படைப்பாக தோழமைக்கு எடுத்துக்காட்டாக வரக்கூடிய இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். Thank you, sir. And Shiva, sir, a few words from you. அனைவருக்கும் வணக்கம். PVP சினிமா அவங்க எடுத்த படம் தான் உங்களுக்கு தெரியும். அவங்க எடுக்காம தமிழ் சினிமாவில் ரிலீஸ் பண்ண படங்கள் நிறையா இருக்கு. தமிழ் சினிமா நிறைய படங்கள் வரது காரணமாக இருந்திருக்காங்க. அந்த வகையில் பல தயாரிப்பாளர்களுக்கு நல்ல தோழன் PVP. அவருடைய சினிமாக்கள் ஜெயிக்கணும், அவரோட கண்ணில் நிறைய வளரணும்னு என்னுடைய பர்சனலாக விஷ் பண்ணுகிறேன். நம்ம அவருடைய வளர்ச்சி மொத்த தமிழ் சினிமாவோட வளர்ச்சி. PVP ஜெயிச்சா நிச்சயமா தமிழ் சினிமா ஜெயிக்கிற மாதிரி அர்த்தம். அவங்க என்னோட வாழ்த்துக்கள். அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய பாரம்பரியமும் மிக உயர்ந்த நாகரிகங்களும் கொண்ட 2 பெரிய கதாநாயகர்கள் நடித்து வந்திருக்கிற இந்த படம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கிற ஹீரோஸ் சேர்த்து பார்க்கும்போது ரொம்ப அழகான 2 ஹீரோக்கள் போஸ்டில் பார்க்கும்போது ரொம்ப கிளாமராக இருந்த அழகாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நிறைய பேரும் பார்க்கணும்னு ஆசையாக இருக்கு. சேம் டைம் முன்னாடியெல்லாம் நம்ம சொல்லுவோம், யாரோட சாதனமே எல்லாம் நடிக்கிற ஒரே நடிகர் 90ஸ்லாம் நம்ம முத்துராமன் கார்த்திக் சார் சொல்லுவோம். இப்பெல்லாம் யாரோட சாதனமே எல்லாம் நடிக்கிற ஒரே நடிகர் நமக்கு இப்போ இருக்கிற கார்த்திக் சார் தான். ஸோ அவரோட நடிப்பில் இந்த படத்தை நாங்கள் 2 பேர் கேட்குறோம். அது எங்களோட மோஸ்ட் ஃபேவரட் நாகார்ஜுனா சாரோட சேர்ந்து பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். மொத்த பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, இந்த படத்தில் நீங்கள் எழுதின பாடல்கள் பற்றி ஏதாவது வித்தியாசமாக அது வார்த்தைகள்லாம் புதுசாக ஏதாவது வந்திருக்கோம், அதை எங்களுக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்தி சொன்னீங்கன்னா? ஒரு பாட்டு 2 பாட்டுன்னு சொல்ல முடியாது. நான் படத்தில் 6 பாட்டு பண்ணியிருக்கேன். நான் ஒவ்வொரு பாட்டு பற்றி பேசுறதுக்கு நான் ஒவ்வொரு பாட்டை பற்றி ஒரு மணி நேரம் பேச முடியும். ஏன்னா அவ்வளோ அழகான பாடல்கள். நான் இந்த ஈவெண்ட்டுக்கு வந்தது முக்கியமான ரீசன் ஒருத்தரை பார்க்கறதுக்காக தான். இதுக்கு முன்னாடி அவர் கூட ஒரு 3 படம் வேலை பார்த்துருக்கேன். இந்த படத்தில் 6 பாட்டு வேலை பார்த்துருக்கேன். அதுக்கு முன்னாடி இருக்கிற படத்தில் ஒரு 3 பாட்டு வேலை பார்த்துருக்கேன். ஆனால் இன்னும் அவரை நான் பார்த்ததே இல்லை. அது மியூசிக் டைரக்டர், படத்தோட மியூசிக் டைரக்டர் கோபி சுந்தர் அவர்கள். அவர் பார்க்கறது தான் வந்தேன். ஹாய் கோபி. ரொம்ப அழகான சாங்ஸ் கொடுத்துருக்காரு இந்த படத்தில், பியூட்டிஃபுல்லான சாங்ஸ். வம்சிக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். அப்புறம் இந்த படத்தில் என்னோட லிரிக்கை டைரக்ட் பண்ணது கார்த்தி. ஒவ்வொரு பாட்டுக்கும் என் கூட உட்காந்து லிரிக்ஸ் எப்படி வரணும்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு கேர் எடுத்துக்கிட்டாரு லிரிக்ஸ்க்கு. ஏன்னா ஒரு படத்துக்கு ஒரு லிரிக்ஸ்க்கு ஒரு ஹீரோ இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நான் பார்த்ததில்லை. அவர் எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் கார்த்தி. இந்த சாங்ஸ் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்திருக்குன்னா முக்கியமான காரணம் கார்த்தி அவர்கள். எனக்கு இந்த படத்துல பாடல்கள் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிச்ச பாடல் இப்ப நீங்க கேட்ட ஒரு பாடல், புதிதா பாடல். அதே மாதிரி தோழான் ஒரு பாடல். இந்த படத்தோட பாடல்கள்ல நான் ஜென்ரலா ஒரு தீம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாக்குறது என்னன்னா, செலிப்ரேஷன் ஆஃப் லைஃப். அந்த பாட்டுல வர்றதுதான், ஒரு யாக்கை ஒரு வாழ்க்கை அதை கூட வாழா வாழ்வென்ன, சிறு கூடு சிறு நெஞ்சம் அதற்குள்ளே குப்பை மேடென்ன. இதுதான் இந்த ஒவ்வொரு பாட்டிலையுமே நீங்க பார்க்கும்போது இந்த லைஃப்பை செலிப்ரேட் பண்ணணும், இந்த லைஃப் ஃப்ரெண்ட்ஷிப்பை செலிப்ரேட் பண்ணணும். இதுதான் எல்லா பாட்டிலையும். இதுல ஒரு சாங்ல எனக்கு ரொம்ப ஸ்பெஷலி எனக்கு தோழா அப்படின்ற அந்த பாடல்ல சில வரிகள் எனக்கு வந்திருக்கும். அந்த வரிகள் தெரியல, எனக்கு இதுக்கு முன்னாடி நான் அது மாதிரியான ஒரு இது ஃபீல் பண்ணதில்லை. அந்த பாட்டு எழுதும்போது நான் ஃபீல் பண்ணேன். அந்த பாடல்ல காணவில்லை என்னை என்று நான் தேடி கிடந்தேன், இன்று வேறு ஒரு எண்ணை நான் கண்டுபிடித்தேன்,
நன்றி இறைவா வேறு என்னை நான் கண்டுபிடித்தேன்னு சொல்லிட்டு ஒரு வரி வரும். அதில் வந்து அந்த ஒரு சுய தேடல் ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஒரு சுய தேடல் வந்து அந்த பாட்டுக்குள்ளே இருந்துச்சு. நான் யார், நான் வேற யாரோ நினச்சிட்டு இருந்தேன், நான் எங்கே இருக்கேன்னு தேடிக்கிட்டு இருந்தேன், ஆனால் இன்னைக்கு எனக்குள்ளேயே புதுசாக என்ன நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்ற ஒரு இது வந்து நாகார்ஜுனா சாருக்காக அவரோட இதுக்காக எழுதின வரிகள். அந்த வரிகள் ஒவ்வொரு சாங்கும் வந்து ஒவ்வொரு வெரைட்டியில் கொடுத்துருந்தாரு. ஐஃபில் மேலேன்னு சொல்லிட்டு ஒரு சாங் இருக்குது, அது வரப்போது நல்லா ரொம்ப அழகான ஒரு ஃபோக், ஆனால் சும்மா ஒரு பாரிஸ்ல போயிட்டு ஒரு ஃபோக் சாங்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். ஸோ அது பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இந்த படத்தோட ஒரிஜினல் நான் பார்த்துருக்கேன். அந்த லைக் நம்ம அன்டச்சபிள்ஸ் படத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம், ஒரு ஃப்ரெஞ்ச் மூவி. ஸோ அதை ரீமேக் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது முதல்ல ஒரு பயம் இருந்துச்சு. ஏன்னா எனக்கு எப்பவுமே ரீமேக்னும் போதே ஒரு சின்ன ஒரு பயம் இருக்கும். அதுலேயும் வந்து எனக்கு ஃப்ரெஞ்ச் மூவிஸ் ஒரு பெரிய ஃபேன். அந்த படத்தை ரீமேக் பண்ணுறாங்கன்னு போது எனக்கு வந்து ஒரு இருந்துச்சு. ஆனால் வந்து அவர் ஸ்டோரி சொன்னது, அவர் நரேட் பண்ணது எல்லாம் கேட்டுட்டு அவர் ரொம்ப மூட் ஆக்சுவலி. ஏன்னா அந்த ஒரிஜினலை விட அவ்வளோ அழகாக இதை மாற்றிருக்காரு, அவ்வளோ அழகாக இங்கே அடாப்ட் பண்ணியிருக்காரு. ஸோ பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு இந்த ஓவரால் ஆல்பம். அந்த படம் எல்லாமே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. சூப்பர். அண்ட் ஒரு விஷயம், நீங்க எழுதுற ஒவ்வொரு கவிதையும் எங்க எல்லாருக்குமே ஃபேவரட்னு சொல்லலாம். ஆனா ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி நீங்க எழுதுனதுல உங்களுடைய ஃபேவரட் கவிதை எது அண்ட் யாருக்காக நீங்க அந்த கவிதை எழுதுனீங்க? நான் கவிதை எழுதுனதில்லை, நான் கவிதை எழுதுறதும் கிடையாது, பாடல்கள் மட்டும்தான் எழுதுறேன். ஓகே. ஸோ எனக்கு நீங்க இசை கொடுத்தீங்கன்னா நான் வந்து பாட்டு எழுதி கொடுப்பேன். இந்த படத்துல வந்த எல்லா பாடல்களும், இந்த படத்துல வந்து ஒரு 4 பாடல்கள் நட்பை பத்தி இருக்கும். எனது உயிரின்னு ஒரு பாடல் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பாடல். அது வர மோமெண்ட் வந்து அதை பத்தி நான் இப்ப சொல்ல முடியாது, அந்த படத்தோட சர்ப்ரைஸை வந்து உங்களுக்கு கெடுத்துரும். ஆனால் அவ்வளவு அழகான ஒரு சுச்சுவேஷன்ல அந்த பாட்டு வருது, ஒரு நண்பனை பத்தி. நீங்க ஏற்கனவே வந்து இந்த பாடலை பத்தி பேசியிருக்கீங்க, ஈஃபில் மேல. ஸோ நீங்க தான் அந்த டீசர் லான்ச் பண்ண போறீங்க. ஐஃபில் சாங். ஸோ பாரிஸில் ஒரு ஃபோக் சாங், தமிழ் ஃபோக் சாங், ஐஃபில் மேலே ஏறி நின்று என் மனசு செலுத்துக்கிட்டு சிரிக்குதே அப்படின்ற ஒரு பாட்டு உங்களுக்காக இப்போ லான்ச் ஆகும். நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். 60 வருஷத்துக்கு முன்னாடி தேவதாஸ் ஒரு படம் வந்துச்சு. கைப்பற்ற யாருக்குமே தெரியாது, அப்பா தான் கேட்கணும். தேவதாஸ் படம் தமிழ் சினிமாவை கலக்கிய படம். அதன் கதாநாயகன் என் வணக்கத்துக்குரிய நாகேஸ்வர ராவ் அவர்கள். அவருடைய மகன்தான் நாகார்ஜுனா. நான் நாகேஸ்வராவுடைய ஆர்டன் ஃபேன். இந்த ஃபேனுக்கு பிறந்த பையன் கார்த்தி. 2 கதாநாயகர்களுடன் சேர்ந்து நடிக்கின்ற படம் இந்த தோழா. மீண்டும் ஒரு பழைய படம் சொல்ல 50-60 டோஸ்னு ஒரு படம் வந்தது இந்தியில். ஒரு கதாநாயகனுக்கு கண்டாடுறது ஒரு நடக்க முடியாது, அப்படி தோல்ல வச்சுக்கிட்டு ஒரு படம் பண்ணாங்க, மாஸ்டர் பீஸ் ஹிட் டோஸ். அது மாதிரி இந்த தோழா வம்சர்களுடைய PVP தயாரித்த நாகார்ஜுனா அவர்களும் கார்த்தியும் தமிழர் சென்ற இந்த படம் தோழா மாபெரும் வெற்றி பெற மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்கிறேன். நம்ம தமிழ் சினிமால உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரியில இருந்து யாரை சொல்வீங்க? பெஸ்ட் ஃப்ரெண்ட் நிறைய பேர் இருக்காங்க, ஒரு லிஸ்டே இருக்கு. நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. நம்ம கமலஹாசன் தான் எனக்கு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட். எல்லாருக்கும் வணக்கம். வம்சி சார வெல்கம் பண்றேன். முதல் தமிழ் படம் நினைக்கிறாங்க, தமிழ் சினிமாவுக்கு ஒரு இருக்கிறேன். தம்பி கார்த்திக் எனக்கு ஒரு 3வது படம். இந்த டீம் மிகப்பெரிய வெற்றி பெறும் என்ன நம்புகிறேன், அதுக்கு நான் வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். Everybody loves Dhananjayan sir. அந்த அளவுக்கு எல்லாருடைய ஃப்ரெண்ட் நீங்க. சோ தோழா படத்தின் இசை வெளியீட்டு விழாக்கு வந்திருக்கீங்க. How do you feel, sir? It's a fantastic evening. நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன். 6:30 வந்துட்டு நடுவில் கொஞ்சம் போயிட்டு ஓடி வந்தேன். அண்ட் இந்த மாதிரி ஒரு விழாவில் மிக பிரம்மாண்டமான ஒரு விழா, விழா PVP ஆளுங்க சாத்தியம் இதெல்லாம். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு PVP சார். கிராண்ட் ஷோ. தமிழ் சினிமாவுக்கு இன்னும் ஒரு மிக பிரம்மாண்டமான படம் நீங்க தருங்க. அண்ட் மோர் தென் எனிதிங் ஐ அம் எக்ஸைட்டட். ஏன்னா எனக்கு மிக பிடிச்ச நாகார்ஜுனா சார் இந்த படத்தை மூலமா திருப்பி பேக் டு தமிழ் சினிமா. சார் ப்ளீஸ் வெல்கம் பேக் டு தமிழ் சினிமா.
நாங்களாம் பார்த்து உங்களை எவ்வளோ ரசிச்சிருக்கோம். லாஸ்ட் அந்த சாங் சோனியா சோனியாலாம் நாங்கள் பார்த்து விழுந்திருக்கோம். யூஆர் பேக். ஆனால் 15 வருஷம் கழிச்சு அப்படியே இருக்கீங்க. அந்த படம் பார்த்து அதே லுக்கில் தான் இன்னைக்கு இருக்கீங்க. யூ ஆர் த இன்ஸ்பிரேஷன் டு எவ்ரிபடி ஹியர். அண்ட் அவரோட சேர்ந்து கார்த்தி, எனக்கு ரொம்ப பிடிச்ச கார்த்தி வந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய நடிகர். 2 பேரும் சேர்ந்து வரது தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வரம் நான் சொல்லுவேன். இந்த படம் மிக பிரம்மாண்டமான படமா வரும். அண்ட் we are the cutie Tamanna, so it's going to be a grand show, grand film, and I'm really looking forward to this film to become a big success. Thank you sir, thank you so much, thank you for inviting me. நல்லா வந்துடும். ஸோ வரைக்கும் தோழா பாடல் டீசர் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய விஷஸ். ஃபர்ஸ்ட் நாகார்ஜுன் சார், அங்கிள் சொன்னாங்க நாகார்ஜுன் சார் ஃபேனு. ஆக்சுவலாக ஆண்டி நாகார்ஜுன் சார் ஃபேனு. எல்லா ஆக்ட்ரஸும் ஷூட்மார் அவங்களோட நடிக்கிறவங்க வந்து ஆண்டி பராமரிப்பட்டிருப்பாங்க. பட் அங்கிள் பராமரிப்படுற ஒரே ஹீரோ வந்து நாகார்ஜுன் சார். ஏன்னா நான் தெரிஞ்ச ஆண்டி வந்து யாரோட ஃபேமிலி இது வரைக்கும் சொன்னதே இல்லை. ஸோ இட்ஸ் a great honor சார். கார்த்திகோட ஒர்க் பண்ணுறது இட்ஸ் a big honor. ப்ளஸ் பிபி சார், அண்ட் மன்சு பிரதர். இது வந்து ரொம்ப ஹாப்பி டீம். எந்த பாலிட்டிக்ஸும் இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒரு டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் பண்ணுறப்ப ஒரு டைரக்டருக்கு வந்து ஹீஸ் தி ப்ராப்ளம். டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் பண்றப்ப நிறைய ட்ரபிள் இருக்கு, ப்ரொடக்ஷன் சைடும் சரி டைரக்டருக்கும். ஸோ இந்த கார்த்தி ஆகட்டும், மேக்ஸ் சார் ஆகட்டும், கண்டிப்பா இது ஒரு ப்ரொடியூசர் டீம் கிடையாது. ரொம்ப ஹாப்பி ஷூட்டிங் நடந்திருக்கும். ப்ளஸ் கார்த்தி ஆல்சோ வாஸ் ஃபீலிங் ஸோ ஹாப்பி. ரொம்ப சந்தோஷம்னு நிறைய மூமெண்ட் சொல்லியிருக்காங்க படம் ஷூட்டிங் டைம்ல. ஒரே ஒரு ஒர்க்கை வந்து ரொம்ப ஓவர் ஃபீட் பண்ணிட்டே இருக்காரு வம்சி சார், சாப்பாடு விஷயத்துல எல்லா விஷயத்துலையும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ப்ளஸ் லக்கி சான் பண்ணலாம், எல்லா படங்களும் பெரிய ஹிட் ஆகிருக்கு, பெருசாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அவங்க இந்த படத்தில் இருக்கிறது ஒரு கூடுதல் பலம். ப்ளஸ் த ஹோல் டீம், கேமராமேன் PS வினோத் சார், எடிட்டர் பிரவீன் சார், அப்புறம் இந்த ஹோல் டீம். இன்னைக்கு மேன் ஆஃப் தி மூமெண்ட் கோபி சுந்தர் சார். நல்ல அருமையாக இருக்குது சாங்ஸு, ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. இந்த வருஷம் ஆரம்பத்திலிருந்து நல்ல கண்டென்ட்ஸ் வந்துட்டு இருக்கு தமிழ் சினிமாவில். பெரிய படமும் சின்ன படமும் கண்டென்ட் வைஸ் 2016 இஸ் ராக்கிங். ஸோ அதோட உச்சகட்டமாக தோலாக இருக்குன்னு நம்புகிறேன். ப்ளஸ் கலெக்ஷன்ஸ் ஆகும், எக்ஸிபிட்டர்ஸ், தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய லாபம் இந்த படம் பெற்று தரணும். நன்றி. ஆஸ்தி வரைக்கும் வர்றது சொந்தம்னா அஸ்தி வரைக்கும் வர்றது தாங்க நட்பு. கூப்பிட்டாலே உதவி பண்ணாத இந்த காலத்துல கூப்பிட்டாலே உதவிக்குன்னு வர்றதுதான் தோழன். அதாவதுன்னா அர்ஜென்ட்னு ஃபோன் பண்ண ஆம்புலன்ஸ் மாதிரி 10 ரூபாய்க்கு டாப் பண்ணி விடுறாங்கன்னா தேவன். கரெக்ட். அதே மாதிரி நம்ம காதுல சேர்த்து வைக்கிறதுக்காக மூஞ்சி முகம் தெரியாதவங்க கிட்ட எல்லாம் அடி வாங்குறவங்க அவங்க தானே தோழன். ஓகே, நீ எதை சொல்லிட்டா நான் சொல்லி ஆகணும். கட்டுக்கிட்ட பணம் இல்லாம கம்பெனிக்கு பணம் வாங்கி நம்ம கட்டவத்தை வச்சு அதுக்கு மேல போடுறவன் தான் தோழன். கரெக்ட். இப்ப எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாம எல்லா காலத்தையும் நம்ம கூடியே இருக்கிறவங்க தாங்க தோழன். தோழனை பத்தியும் நட்பை பத்தியும் தமிழ் சினிமால பல சினிமாக்கள் வந்திருக்கு. உதாரணத்துக்கு சூப்பர் ஸ்டாரின் தளபதி, சூர்யா சாரின் பிதாமகன், இளைய தளபதியின் மன்வன், இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம்ல. சொல்லிட்டே போலாம். அப்புறம் வந்து நைட் ஆயிடும். ஒரு சின்ன ஒரு ஃபால்ட்னால கொஞ்சம் லேட்டா நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிச்சிட்டோம். அதுக்காக நாங்க வந்து ஒரு சின்ன ஒரு மன வருத்தத்தை தெரிவித்துக் கொள்றோம். நீங்க ஃபீல் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா நாங்க லேட்டா வந்தாலும் கரெக்டான நேரத்துல கரெக்டான ஒரு டீமோட உருவாகி வந்திருக்கிற ஒரு பிரம்மாண்டமான திரைப்படம் தான் தோழா. அண்ட் இந்த தோழாவுடைய பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழாக்கு மீண்டும் ஒரு முறை உங்க எல்லாரையும் நாங்க வெல்கம் பண்ணிக்கிறோம். Friends from the industry and media, thank you so much for coming here. And கார்த்தி சார், நாகார்ஜுனா சார், தமன்னா 3 பேரோட பேரை கேட்டாலே வந்து ஒரு வெற்றி காம்பினேஷன் தெரியுது இல்லையா? இது உருவானதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா PVP நிறுவனம். எஸ், கண்டிப்பா. அப்படிப்பட்ட ஒரு நிறுவனம் அவங்க வந்து எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த நிறுவனத்தை பற்றி ஒரு சின்ன எழுதி நீங்க பார்க்க போறீங்க. அந்த மேல இருக்கக்கூடிய தோழர்கள்லாம் கொஞ்சம் நல்ல சவுண்ட் பத்தலமா அது இவ்வளவு நாள் இந்த பேபி பேபின்னு நாங்கள் மட்டும் இந்த பாட்டை பேபி பேபின்னு மனசுக்குள்ள கூட்டி வச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு இப்போ
நீங்க எல்லாரும் முன்னாடி எங்களோட பேஜை ரிலீஸ் பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஸோ பிக் தேங்க்ஸ் டு வம்சிஜி இஸ் ஹியர். வந்திருக்கும் அனைத்து தோழர்களுக்கும் ஒரு சில தோழர்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். சீமா, நீ தெலுங்குல பேசு, நான் தமிழ்ல பேசு. అందరికీ నమస్కారం. எல்லாருக்கும் நமஸ்காரம். ఫ్రెండ్స్ లేకుండా జీవితం లేదు. ஐயோ, இதுக்கு அர்த்தமே எனக்கு தெரியல. உயிர்காக்கும் தோழம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. அது அப்படியே தெலுங்குல வச்சுக்கோங்க. இந்த தோழா படம், அதாவது ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு பொருள் போறோம் மனசார பாராட்டுற இந்த முழு டீம் டெஃபினட்டா இந்த படம் 100 days ஓடும். எந்த தோழனும் என் தோழனும் சத்தியமா ஜெயிப்பான். ஆனா அதுக்கு முழு காரணமா இருக்கிற எங்க இயக்குனர், ஒளிப்பதிவாளர் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். அப்புறம் நல்ல ஹீரோயினை காணுங்க. அதை வந்திருந்தா அவங்களையும் 2 வார்த்தை சொல்லியிருப்போம். லேட்டா வந்தாலும் லேட்டஸ்ட் ட்ரெஸ் போட்டு வருவாங்க. ஓகே, உங்களை மாதிரி தான் நாங்களும் அவளோட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வாய்ப்பினை கொடுத்ததுக்காக நன்றி. ரொம்ப நன்றி. மறுபடியும் டெஃபினட்டா ஒரு வெற்றி விழாவில் உங்க அத்தனை பேரையும் சந்திப்போன்ற ஒரு நம்பிக்கையோடு உங்களோட உட்கார்ந்து கைத்தட்டுறதுக்காக நாங்கள் இறங்கிடுறோம். வந்திருக்கோம். சிங்கத்துக்கு வாழ்த்துக்கள். தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு, நகரத்தில் ஒரு நண்பனை காட்டு, நீ மிகப்பெரிய பணக்காரன். ஒரு நண்பன் நகரத்துக்குள்ள இருந்தாலே பெரிய பணக்காரன் அர்த்தம். அதுதான் எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்கோம். ஆனா படத்தை பாருங்க. அப்ப நகரத்துல யாரும் இல்ல, எல்லாம் வெளியில இப்ப ஃபாரின் போயிட்டாங்க. ஆமா, ஓகே. ட்ரை பண்ணுங்களேன். நீங்க இந்த சீமா சார், நீங்க ஸ்ரீமான் சார் சொல்லுங்க. நான் ஒரு வசதியான நண்பனை தேடிட்டு இருக்கேன். வசதியான நண்பனா? அப்பெல்லாம் அப்ப சார் இருக்காரா? சார் இருக்காரு. அவர் மனசால் வசதியானவர். அவரை பத்தி 2 வார்த்தை சொல்லலாம். ஒண்ணு கேட்கல. சிங்கம் வெகு விரைவில் கர்ஜிக்கும். இது போல அமைதியா ஆர்ப்பாட்டம் இல்லாம சந்தோஷப்படுத்தும். பட் 2மே வெற்றி தான். சிங்கம் ஒரே இப்படி வளர்த்துட்டு 3 படம் பண்றது ரொம்ப ஏன் சூப்பரா இருக்கு. இனிமே ஆல் த பெஸ்ட் எவ்ரிதிங். ஏன்னா இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒன்றும் மேட்டர் இல்லை. பிளான் பண்ணாம வரனதுனால இப்படியே இறங்கிடுறோம். வணக்கம். என்னோட ஃபேவரட், சினிமாவிலேயே ரொம்ப ஃபேவரட்டான எல்லா ஆட்களும் இங்கே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் மிஸ்டர் நாகார்ஜுனா. ஹி நோஸ் வாட் அ ஃபேன் கேர்ள் ஐ ஆம். ஒவ்வொரு தரையும் அவர்கிட்ட ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு போவேன். அவர் சரியில்லாமல் துரத்தி விட்டுருவாரு. அப்புறமா சூர்யா மை பிரதர் அண்ட் கார்த்திக், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது கார்த்திக் கொஞ்சம் நல்லா சாப்பாடு தெரியும். எப்படின்னா நாங்கள் இந்த பிரேக்ல இருக்கும்போது மணி சார் கூட தான் சாப்பிடுவோம். ஸோ அப்போ சூர்யா ஆக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, இவங்க அசிஸ்டன்ட் டைரக்டர். ஸோ மணி சார் தம்பி சாப்பிட்றது பார்த்து, ஏன் அந்த மாதிரி இருக்க மாட்டேங்கிற, ஏன் இப்படி சாப்பிட்றாருலாம் கேட்பாரு. ஸோ கார்த்திக் கொஞ்சம் நெக்ஸ்ட் டே என்ன பண்ணாரு, பார்க்கும்போது கார்த்திகை காணோம், எங்கேயோ போயிட்டாரு. ஸோ மணி சார் ஏதாவது கோச்சுக்கிட்டானே அப்படின்னு பார்த்தா, இந்த தம்பி எங்கேயோ காஸ்டியூம் பேங்க் பின்னாடி உட்காந்து அதே அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாரு. மணி சார் பார்வைக்கு தூரமா. But look at him today, looking so gorgeous there, looking fantastic in this film. PVP is family. நிரூபிச்சுட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அது அவருக்கு தெரியும், எனக்கு தெரியும், நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ வெரி மச் அண்ட் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். எந்த மேடையில் ஏறினாலும் மாமா சௌக்கியமா அப்படின்னு தான் கார்த்திக் கூப்பிடுவான். ஆனா ஒரு முறை கூட நான் சௌக்கியம்னு சொன்னதே இல்லை. ஆனா எல்லா மேடையிலும் மாமா சௌக்கியம்ங்கிற குரல் தான் கார்த்திக் தான் இருக்கும். கிட்டத்தட்ட 7-8 வருஷம் ஆயிடுச்சு.
நானும் கார்த்தியும் பருத்தி வீரன்ல ஒன்றா ஒர்க் பண்ணோம். அது ஒரு அருமையான அனுபவம். கார்த்திக் அது முதல் படம். நாங்கள் தேனியில் வந்து வெகு நாட்கள் 2 பேரும் ஒன்றாவே பல ஷூட்டிங் அனுபவங்களை பகிர்ந்துகிட்டு இருந்திருக்கோம். அதுக்கு பிறகு கார்த்தியினுடைய வளர்ச்சி, தன்னை வளர்த்துக்கிட்ட விதம் மிக பிரமாண்டமான வளர்ச்சி. எனக்கு இந்த படத்தில் வந்து 3 விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும். ஒன்று கார்த்தி, 2வது நாகார்ஜுன் சார். மனசு படத்தில் ஒரு தாத்தாவுக்கு ஒரு மகனுக்கு இடையில நின்று அவர் அந்த ஒரு அன்போடு அவர் பார்த்து சிரிக்கிற ஒரு அந்த சிரிப்பு இருக்கு இல்லையா, அந்த படத்தை நான் இன்னுமே லவ் சார். அதுக்கடுத்தது தமிழா, அவங்கள பற்றி சிறப்பாக சொல்லணும். ஒரு ரோஜா பூ மாதிரி அவங்க இயல்பிலேயே ரொம்ப பிளசண்டான முகம். இந்த படத்தில் கார்த்தியும் நாகார்ஜுன சாரும் தமிழாவுக்கு கார்த்திக்கு போட்டியாவே ரொம்ப அழகா இருக்காங்க 2 பேரும். ரொம்ப அந்த கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு சார். நீங்க சிரிக்கிறது கார்த்தி சிரிக்கிறது நீங்களுமே நஞ்சு அல்லது ரொம்ப சந்தோஷம் சார். இந்த படம் வெற்றி அடைய இந்த டீம் முழுமைக்கும் வாழ்த்துக்கள் சார். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். சின்ன பிள்ளைல நாகார்ஜுனா சாரும் நானும் ஒன்றா ஒரு படம் ஆக்ட் பண்ணியிருக்கோம். பிசி ரெட்டி டைரக்ஷன். நாங்கள் 2 பேரும் கிட்டத்தட்ட எனக்கு 17 வயசு இருக்கும், அவருக்கு அதான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஸோ அவங்க அப்பாவோடய ஆக்ட் பண்ணியிருக்கேன், அவர் கூட ஆக்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு 3 பொண்ணு குழந்தைங்க, பையன் இல்லைன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். ஆனால் கார்த்தி என்னுடைய பையனை நான் வந்து ஸ்வீகாரமே பண்ணிட்டேன். ஐ எம் ஸோ ஹாப்பி. கார்த்தி, honestly telling you, you have lived every frame in this film. God bless you. And ரொம்ப நல்லா இருக்கு படம். என் பொண்ணு சூர்யா சாரோட பயங்கர ஃபேனு. அவளுக்கு ரொம்ப ஒரு வாட்ச் ப்ரெசென்ட் பண்ணாரு சார். இப்போ லா படிச்சுட்டு இருக்கா, ஃபைனல் இயர். ஸோ இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஐ விஷ் வன்சி ஆல் த பெஸ்ட். அண்ட் நாகார்ஜுனா சார் அந்த கார்த்திகை டீம் பியூட்டிஃபுல்லாக இருக்கு. அண்ட் தமிழ் நான் சொல்லவே வேணாம், ஷி இஸ் ரியலி a baby. So God bless you once again. And I'm sorry, PVP sir and sir, amazing movie sir. ரொம்ப நல்லா இருக்கு. Looking forward for it. And we are also going to do some projects together. I'm very proud. அனைவருக்கும் வணக்கம். சூர்யா சார் வணக்கம், நாகார்ஜுனா சார் வணக்கம், எங்கள் தோழர் கார்த்திக் அவர்களுக்கும் வணக்கம். நட்பு எல்லாருக்குமே ஒரு சிறந்த உறவு, பண்பு, பாசம் எல்லாமே சொல்லலாம். என்னை பொறுத்தவரை நான் நட்புக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பேன். அந்த நட்புக்கு உயிர் கொடுத்துருக்க தோழா கார்த்திக்குக்கும் நாகார்ஜுனா சாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறும். கண்டிப்பாக நான் 100வது நாள் வந்து பேசுவேன் சார். தேங்க்யூ ஸோ மச். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். Thank you, Nagarjuna sir. Thank you.